சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னோட 34வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஜோ ரூட். இந்த சதத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய சர்ச்சையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜோ ரூட்டையும் விராட் கோலியும் கம்பேர் பண்ணி மைக்கேல் வேகன் 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. இவங்க 2 பேரோட டெஸ்ட் புள்ளி விவரங்கள் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறது தான் அந்த பதிவுல இருந்தது. அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது. இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி இது வரைக்கும் விளையாடி இருக்கிற டெஸ்ட் போட்டிகள் 113 இருக்கு. அதே சமயம் ஜோ ரூட் விளையாடின போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 145 இருக்கு. இவங்க 2 பேரும் விளையாடின டெஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது விராட் கோலி 191 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. ஜோ ரூட் 265 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காங்க. ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜோ ரூட்டோட ரன்களோட எண்ணிக்கை 12377 இருக்கு. விராட் கோலியோட 8848 இருக்கு. இந்த ரன்கள் அப்படின்னு வர இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது சச்சின் டெண்டுல்கர். அவர் கிட்டத்தட்ட 15500 ரன்களுக்கு மேல குவிச்சிருக்காரு. அதே சமயம் அவரை நெருங்கிட்டே வராரு ஜோ ரூட் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மைக்கேல் வேகன் முன் வச்சிருந்தாரு. அதே சமயம் விராட் கோலியை பார்க்கும்போது அவர் இன்னும் 10,000 ரன்களையே டெஸ்ட்ல கடக்காத ஒரு வீரரா இருக்காரு. அவரை எப்படி நீங்க அடுத்த சச்சின் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கறதா அவர் எழுப்பி இருந்த கேள்வியா இருந்தது. இதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரோட பேட்டிங் சராசரி அப்படிங்கறத பார்க்கும்போது ஜோ ரூட்டோட பேட்டிங் சராசரி அப்படிங்கிறது 50.93 இருக்கு. அதாவது அவர் விளையாடின ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயுமே கிட்டத்தட்ட அரை சதம் விளாசி இருக்காரு அப்படிங்கறத அவரோட பேட்டிங் சராசரி காட்டுது. விராட் கோலியும் அதுக்கு மோரோவர் ரொம்ப ஈக்குவலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட பேட்டிங் சராசரியும் 49.15 இருக்கு. அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா இவங்க 2 பேரும் அடித்த சதங்கள் அரை சதங்கள் எவ்வளவா இருக்கு அப்படிங்கறதா. இதுல விராட் கோலி பக்கம் பார்க்கும்போது இவர் அடித்த சதங்களோட எண்ணிக்கை 29 இருக்கு. ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் 34 சதங்கள் விளாசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துக்காக அதிக டெஸ்ட் சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலையும் அவர் முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. அதுக்கப்புறமா பார்க்கணும் அப்படின்னா விராட் கோலி இந்த சதங்கள்ல இரட்டை சதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 29ல 7 இரட்டை சதங்கள் அடிச்சிருக்காரு. அதே சமயம் ஜோ ரூட் அடித்த இரட்டை சதங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 5 தான் இருக்கு. விராட் கோலி இது வரைக்கும் 30 அரை சதம் தான் அடிச்சிருக்காரு. ஆனா ஜோ ரூட் அவரை விட 2 மடங்கு அதிகமா 64 அரை சதங்கள் விளாசி இருக்காரு. இவங்க 2 பேரோட அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே 254 ரன்கள் தான் இவங்களோட அதிகபட்சமா இருக்கு. இதுல விராட் கோலியோட அதிகபட்சம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. என்னன்னு பார்த்தோம்னா அவர் 254 ரன்கள் அடித்த போட்டியில ஆட்டமிழக்காம இருந்தாரு. இதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் டெஸ்ட்ல அறிமுகமான காலகட்டம் அப்படிங்கிறது தான். இதுல விராட் கோலி அறிமுகமானதுன்னு பார்த்தோம்னா 2011 ஜூன் மாதத்துல அறிமுகமாகிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமாகி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், அதாவது 2012 டிசம்பர் மாதம் தான் ஜோ ரூட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமாகிறாரு. ஆனா இவர் விளையாடின போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது விராட் கோலியை விட ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணியை இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதன் மூலமா நம்ம இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா 1.5 ஆண்டுகள் ஜூனியரா இருந்தா கூட ஜோ ரூட் விளையாடின டெஸ்ட் போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆனா விராட் கோலி விளையாடின டெஸ்ட் போட்டிகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. இதனாலதான் விராட் கோலியோட ஸ்கோரும் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனாலும் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்க இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆஷஸ் தொடர் நடக்கும். அதுல கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவங்க ஒரு 5 போட்டிகள் விளையாடுறத எல்லா தடவையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த எல்லா டெஸ்ட் தொடர் வரும்போதும் அதுல ஜோ ரூட்டோட பெயர் அங்க கண்டிப்பா இடம்பெறுது. ஆனா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிறிய நாடுகளுக்கு எதிரான போட்டிகள்ல அவர் பெரிய அளவுல கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஐபிஎலுக்காக மட்டுமே இந்திய வீரர்கள் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் முக்கியமான போட்டிகள் இருக்கும் பட்சத்துல மற்ற வெளிநாட்டு வீரர்கள் அந்த போட்டிகள்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. உள்ளூர்ல நடக்கிற ஐபிஎல் போட்டிகளுக்கு அவங்க ஒருவேளை ஒப்பந்தம் ஆயிருந்தா கூட அதுல இருந்து வெளியேறிட்டு தங்களோட நாட்டுக்காக விளையாடுறத அவங்க முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. எது எப்படி பார்த்தாலும் சச்சினோட ரெக்கார்டை சீக்கிரமா சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஜோ ரூட்டுக்கு இருக்கிறதா தான் பல தரப்பினரோட கருத்தா இருக்கு. இதுக்கு முக்கியமான
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 4 ஆண்டுகள், அதாவது 2021 இருந்து கணக்கெடுக்கும் போது ஜோ ரூட் அடித்த ரன்களோட எண்ணிக்கை டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 ரன்களுக்கு மேல அவர் வந்து விளாசி இருக்காரு. இதுல வந்து 17 சதங்களும் அவர் அடிச்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற வீரர்கள் அடித்த சதங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து மேக்சிமமே வந்து 9 சதங்கள் தான் அடிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட உஸ்மான் கவாஜா வந்து இதுல வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால யாருமே வந்து சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டரா மாறிட்டு வராரு ஜோ ரூட் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.